நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு டெவல் செய்ய போகிறோம். அதாவது மர முந்திரிகையில் செய்ய போகிறோம். என்னென்னு பாருங்க, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்கிறோம். கஜு, அதாவது மர முந்திரிகை கஜு கொட்டைன்னு சொல்கிறது, இது எடுத்துருக்கிறோம். அதுக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு சோஸ் பேக்கெட்டு, கொஞ்சம் துண்டு மிளகாய். வாங்க இதை எப்படி செய்கிறன்ற பார்ப்போம். சரி, இப்போ பாருங்க என்ன செய்ய போகிறோம்ண்டு. முதல்ல கையால் எடுக்கக்கூடாது, என்ன பால் 2 போடும். இப்போ ஒரு கத்தியாக சொப்பினோண்ட கையில் போட்டுட்டு ஒரு கத்தியால் இப்படி வெட்டுவோம். இப்படி வெட்டி எல்லாத்தையும் முதல்ல இப்படி வெட்டி எடுப்போம். சரி பாருங்க, இப்போ எல்லாம் இப்படி வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாத்தையும் இந்த முத்துக்குளை குறும்பாக எடுப்போம். இது எப்படி தனித்தனியாக எடுப்பேன். கையில் பட்டால் தான் பெரிய பிரச்சனை, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். சரி, இங்கே பாருங்க, இப்படி முழுக்கனையும் எடுத்துட்டோம்னு சொன்னால் க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டமான விஷயம், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு செய்வோம். வாங்க பார்த்திங்கன்னா, இப்போ கஜு கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிஞ்சுது. நாங்கள் இந்த வெங்காயத்தையும் க்ளீன் பண்ணுவோம். இப்போ வெங்காயத்தை வெட்டி எடுத்துட்டோம். இதை உப்பு தண்ணியில் கழுவுவோம் இதையா. ஓகே, இப்போ கொஞ்சம் உப்பை போட்டு பிணைஞ்சிட்டோம். இதை உப்பை போட்டு பிணைஞ்சிட்டு இப்போ தண்ணியை கொஞ்சமாக விட்டு கழுவுவோம். அதில் சட்டி வச்சுட்டேன், எண்ணெயை விடுவான். இப்போ தேங்காய் எண்ணெயும் விட்டாச்சு. இப்போ வேறு எண்ணெய் கொதிச்சிட்டுது. நாங்கள் உப்பில் ஊற விட்ட கழுவை எண்ணெயில் போடுவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள அந்த கழுவை போடுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது, அதான் இந்த வேலை செய்கிறோம். இது ஒரு பொன்னிறத்தில் வரும் வரையும் பொரியணும். இப்போ பாருங்க, ஒரு பொரிஞ்சு வந்துட்டுது. இதை நாங்கள் இப்போ வடிக்க எடுப்போம். இதை பாருங்க, இந்த நிறத்தில் வந்தால் ஓகே. இப்போ இதில் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் பெரிய அளவில் வதங்க தேவை. இப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுது. இப்போ இந்த பக்கத்தில் நாங்கள் இதுக்கு குண்டு மிளகாத்தூள் போடுவோம். இதுவும் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க, உழைப்புக்கு ஏற்ற மாதிரி.
நேரத்துக்குள்ளே போட்டு நேரமாக செய்ய தேவையில்லை. ஒரு கொஞ்சம் நேரம் சூடாயினோன்னா அதுக்குள்ளே நாங்கள் பொரித்து வச்சுருந்த கஞ்சிவையும் போடுவோம். இதை பிரட்டி இப்படியே பிரட்டிட்டு இதுக்குள்ளே சோஸ் விடுவோம். தக்காளி சோஸ் தான் விடுவேன். ஒரு பேக்கெட் காணும் கணக்க தேவையில்லை. இப்போ எங்களுக்கு டெவல் ரெடி ஆகிட்டுது. வாங்க இறக்குவோம். ஓகே, டெவல் ரெடி ஆகிட்டுது. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது. நீங்களும் செய்து பாருங்க. லைக் பண்ணுங்க. நன்றி. பாய் பாய்.